திமுக தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கி கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விரிவான விவரங்கள். இன்று காலை 11:30 மணிக்கு மேல் புதிய அறிவிப்புகள் வர இருப்பதாக திமுக சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தன. குறிப்பாக துணை முதலமைச்சர் பதவி குறித்தான அறிவிப்பு இருக்கும் என்கின்ற அந்த தகவலும் வெளியாகி இருந்தது. தற்பொழுது திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வருகிறார். குறிப்பாக இன்று காலை 11:36 மணிக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு தற்போது அண்ணா அறிவாலயத்தை வந்தடைந்திருக்கிறார். அவர் வருவதற்கு முன்பாகவே திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், அதாவது தலைமை கழக நிர்வாகிகள் எல்லோரும் அண்ணா அறிவாலயத்தில் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக RS பாரதி, TKS இளங்கோவன், பூச்சி முருகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் எல்லோரும் அறிவாலயத்தில் காத்திருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய பொருளாளர் இருக்கும் TR பாலு, திருச்சி சிவா உள்ளிட்டோரும் இங்கே வந்திருந்தனர். ராசா உள்ளிட்டோரும் இங்கே முதலமைச்சரின் வருகைக்காக காத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சருடைய வாகனம் வரும் பொழுது அமைச்சர்களாக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, வேலு உள்ளிட்டோரும் இங்கே அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக அவர்களுடனான அந்த சந்திப்பு என்பது போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக துணை முதல்வர் பதவி குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியிருக்கக்கூடிய நிலையிலும் ஏற்கனவே முதலமைச்சரிடம் துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை மாற்றம் குறித்த கேள்வியின் போது திமுகவினுடைய பவள விழாவிற்கு பிறகு அறிவிப்புகள் இருக்கும், எதிர்பார்த்த அந்த அறிவிப்புகள் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் இன்று காலை 11:30 மணிக்கு மேல் திமுக வட்டாரங்கள் சார்பிலும் தமிழக அரசிலும் அமைச்சரவை மாற்றம் அல்லது துணை முதலமைச்சர் குறித்த அந்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக பட்டாசுகளும் தயாராக இருக்கிறது. புதிய அறிவிப்பு வெளிவரும் என்ற தகவல் பரவி இருக்கக்கூடிய நிலையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்திற்காக திமுகவினர் தயாராக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. இங்கு கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் திமுகவினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. துணை முதலமைச்சர் பதவி குறித்தான அந்த அறிவிப்பு இருக்கும் என்கின்ற அந்த தகவலும் நமக்கு ஏற்கனவே வெளியாகி இருந்தது. 3வது முறையாக, அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் 3வது முறையாக துணை முதலமைச்சர் என்கின்ற அந்த பொறுப்பிற்கு ஒரு நபர் நியமிக்கப்பட இருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில்தான் தற்போது திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள், கட்சியில் இருக்கக்கூடிய கழக செயலாளர்கள் அவர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 11:30 மணிக்கு பிறகு திமுக வட்டாரங்கள் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் துணை முதலமைச்சர் பதவி குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்கின்ற தகவல் வெளியாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசுகளுடன் தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்துக் கொண்டிருந்தனர். காலை 11:30 மணிக்கு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் இருந்து புறப்பட்டு அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். முதலமைச்சரை வரவேற்பதற்காக இங்கு திமுகவினுடைய மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லோருமே காத்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக TR பாலு, திருச்சி சிவா, ராசா உள்ளிட்டோரும் மற்றும் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே அவருக்காக காத்திருந்தார்கள். தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய RS பாரதி, TKS இளங்கோவன், பூச்சி முருகன் உள்ளிட்டோரும் இங்கே முதலமைச்சருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். முதலமைச்சருடைய வரும்போது அவருடைய வாகனத்தில் பொன்முடி, அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி, வேலு, துரைமுருகன் உள்ளிட்டோரும் அவருடனே வந்திருந்தார்கள். இன்று காலை 11:30 மணிக்கு பிறகாக ஒரு அறிவிப்பு இருக்கிறது என்கிற செய்தி வெளியானதுமே திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்திற்கு வர தொடங்கிவிட்டனர். பட்டாசுகளுடன் அவர்கள் தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வந்ததன் பிறகாக நேரடியாக அவருடைய அறைக்கு சென்றிருக்கிறார். அங்கு அந்த மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் மற்றும் திமுகவினுடைய கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு வெளியாகலாம் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமைச்சரவை மாற்றம் எதுவும் இருக்கிறதா அல்லது துணை முதலமைச்சர் குறித்த அந்த அறிவிப்பு வெளியாகிறதா என்பது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். முக்கிய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோரும் முதலமைச்சர் அவர்களுடன் அந்த சந்திப்பு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய தலைமை கழக செயலாளர்கள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளும் அவருடன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்.